அதனாலதான் கடையனூர் பொண்ணு என்ன பண்ணுச்சு, அது டான்ஸ் போடுது. அது டான்ஸ் என்ன சொல்லுது, நான் பேடுதல தானே இருக்கேன், நான் என்ன ஆபாச அடையாப்பா போட்டிருக்கேன், நான் ஆபாச அடையா போட்டிருக்கேன், நான் சும்மா டான்ஸ் பண்றேன். ஏம்மா நீ டான்ஸ் பண்ணுமா, யார் வேண்டான்னு கதவை அடைச்சிக்கோ, ஜன்னலை பூட்டிக்கோ, தங்குன்னு குதி. உங்க அம்மா உட்காந்து உன்னை பார்த்து ரசிச்சுட்டு என் முகம் என்னம்மா ஆடுதா என்னம்மா ஆட்டுதான்னு சொல்லிட்டே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அல்லது கல்யாணம் முடிச்சுக்கோ, புருஷன் முன்னாடி டங் வளைஞ்சு ஆடு, புருஷனும் சேர்ந்து ஆடு, கதவை அடைச்சிக்கோ, கேட்காது, மியூசிக் போடாத, பாட்டு போடாத, குதி, நல்லா குதி, யாரும் கேட்க போறது கிடையாது. இண்டோர்ல இருந்தா யாரும் கேட்க மாட்டான், கதவை அடைச்சாச்சுன்னா யாரும் கிடையாது, யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனால் வெளியே வந்துட்டு அப்படின்னா கத்திரிக்காய் முத்தான் கடைத்தறிக்கு வந்துட்டு இருக்கான். கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் 4 சுவரை தாண்டி வெளியே வந்தால் மனைவியை யாருன்னு செய்ய முடியாது, சத்தம் போட்டு கூட பேச முடியாது. ரோட்ல போறையோ என்னைய பேசிட்டு இருக்க, யாரையா பொண்டாட்டி, வீட்டுக்கு போய் வீட்டுல பேசியம்மா, என்ன ரோட்ல பொண்டாடி அடிச்சுட்டு கேட்கறானா இல்லையா, கேட்க உரிமை வந்துடும். ஆனால் பொது விலைக்கு வந்த அந்த பெண் என்ன பண்ணிட்டு அதோடைய அது மக்களை கவர என்ன பண்ண ஆரம்பிச்சது, முதல்ல நடனம், அப்புறம் பாட்டை குடிக்கிற மாதிரி தண்ணியை பாட்டில வச்சுக்கிட்டு, பாட்டில் குடிக்கிற மாதிரி, சிகரெட் குடிக்கிற மாதிரி, பெண் பிள்ளைகள் எங்க லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு, முதல்ல என்ன வேணும் அப்படின்னா ஃபெமினிசம் பேசுறாங்க, பெண்ணியம். எப்ப இஸ்லாம் பெண்மையை போட்டுது, பெண்ணியது எப்படி போட்டு நீ சொல்லணும், அதை எப்படி போட்டணும், அதை நீ வேற மாதிரில போக்கஸ் பண்ணணும். அல்லாஹ் லா யகுர்ன்னக தகல்லபுல்லதீன கஃபரு பில்பிலா, நகரங்களில் காஃபிர்கள் சுற்றி திரிந்துமை மயக்கி விட வேண்டாம் அல்லாஹ் சொன்னான். நீ காஃபிர்களை பார்த்து என்ன செய்யற, அதே மாதிரி நீ ஆடுவதற்கும் பல லைக் போடுதாம் பாரு, அதுக்கு தானே நீ ஆடுற, அதுல பணம் வருதா இல்லையா, அல்லாஹ் வந்து உண்பதை ஹலால் இருக்குன்னு சொன்னானா இல்லையா, ஹலால் ஹராம் போயிரும். வெட்கம் போயிட்டா இல்லையா, வெட்கம் போயிட்டு உன் உடலை நளினத்தை வளர்ச்சி ஆட ஆரம்பிச்சுன்னா வெட்கம் பிடுங்கப்பட்டுட்டு தன்னை அடையாளம் என்ன, தான் முஸ்லீம் தான் முதல் அடையாளம், ஹிஜாப் 2வது தான். ஹிஜாப்பை யார் வேணாலும் போட்டுக்கலாம், முஸ்லீம் அல்லாத பெண் யார் வேணாலும் போட்டுக்கலாம். கிறிஸ்தவ கன்னியாசி பெண்கள் போட தான் செய்யறாங்க, கொஞ்சம் ஆடை தான் ஹைட்டு கீழே கம்மி, அவங்களும் கண்ணியமான ஆடைகள் தான், அதுவல்ல ஆடை. அல்லாஹ் சொல்றது என்ன, அந்த முஸ்லீம் என்ற அந்த அடையாளத்தை நீ இழக்கிறீங்களே இல்லையா, முஸ்லீம் என்ற அடையாளத்தை நீங்க எப்படி போக்கஸ் பண்ணலாம் கேட்டா, அந்த பெண் வராத வெறுத்து வருது. அல்லாஹ் சொன்னா லாய்க்கர ஃபித்தீன், இந்த மார்க்கத்தை எந்த நிர்பந்தமும் கிடையாது, நீ ஆடுறன்னு ஆடு, எவ்வளவு வேணாலும் ஆடு. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, நீ எல்லாம் பார்த்துட்டு இருக்காது நம்மள சொல்லியிருக்கான். நம்ம ஏன் கத்துறாங்க தெரியுமா, முஸ்லீம்கள்லாம் கவுண்ட் இதுல கமெண்ட்ல போய் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் சொன்னா நீ நன்மையை தீமையை தடு, தீமையை கண்ட அவன் கண்கள் சிவக்கடி இஸ்லாம் சொல்லியிருக்கான். அந்த கோபத்தில் அவன் எழுதுறான். உன்னை டேமேஜ் பண்ண அவன் நோக்கம் கிடையாது, பிகாஸ் யூ ஆர் டேமேஜ் இன் இஸ்லாத்தை டேமேஜ் பண்ற. நீ உன் வீட்டுக்குள்ள கதவுல நடந்த பிரச்சனைய ஒரு பெண் வந்து வெளியே பகிரங்கமா அவங்க ஊர்லாம் இப்படின்னு சொன்னா, அவளை போய் உன் தாய் தந்துகிட்ட நாகரிகமா தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஓன்ட்ட கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டல, நேர பெற்றோர்கிட்ட போய் அம்மா அவன் பிள்ளை ஏமா இப்படி ஆடிட்டு அலையுதா, சீவா இருக்குமா, ஒரு வார்த்தை சொன்னா அந்த பெண் ஊர்ல எவனெல்லாம் யோக்கியமா, நீ அவன் யோக்கியமா, இப்படிலாம் கேள்வி கேட்குதுன்னா அந்த பிள்ளை என்னதான் விளங்கி வச்சிருக்கு. அப்ப என்ன தெரியுமா, என்னை யாரும் கேட்கக்கூடாது, நான் இப்படிதான் சுதந்திர பெண்ணாக இருப்பேன், நான் இஸ்லாம்ங்கிற ஆடையை போட்டுட்டு பண்ண உங்களை என்ன கஷ்டம் அப்படின்னு தெளிவா கேட்குதுல. அப்ப என்ன நினைச்சிட்டுனா, இஸ்லாம் வந்து தவறான ரைட்ஸ் கொடுத்ததாக விளங்கி வச்சிருக்குது, அதுக்கு புரியல. மார்க்கம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய வரம்பு ஒண்ணு இருக்கு, நோம்புக்கு கூட கண்டினியூஸா நோம்பு கிடையாது மார்க்கத்துல. ஹலாலான விஷயத்துக்கு மார்க்கம் செக் வச்சுட்டு கண்டினியூஸா நோம்பிக்க கூடாது, கண்டினியூஸா நோம்பிக்க கூடாது. குரானை வந்து ஒரே நாள்ல ஓத வேண்டாம், ஹை ஸ்பீட் வேண்டாம், வாயில குத்து விட்டுட்டு மேக்ஸிமம் 3 days அல்லது 1 வாரம், அதுக்கு குரானை நீ க்ளோஸ் பண்ணக்கூடாது, குரானே முடிக்க கூடாது. ஹலாலான விஷயத்துக்கு செக் வைக்கும் மார்க்கம். கண்டினியூஸா நோம்பிக்க அனுமதி இல்லை, குரானை ஒரே நாள்ல ஓதி முடிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஹலாலுக்கு செக் என்றால் நீ வந்து என்ன செய்யற, ஹராமை பகிரமாக உடல் நிலையத்தை வெளிப்படுத்துற, வெக்கம் இல்லாமல் பிஹேவ் பண்ற, நீ முஸ்லீம் என்ற பெண்ணை அடையாளத்தையே நீ என்ன செய்யற, கேவலப்படுத்துறேன்னா அந்த பெண்ணுக்கு புரியலை என்று சொன்னால் மக்களை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான நேரத்தில் சரியான எச்சரிக்கையாளர்களை கொண்டு நம்மளை கண்டிப்பான். எதுக்கு தெரியுமா, நம்ம நல்வழிப்படுவதற்காக. நபிமார்கள் அதை தான் இந்த பூமியில செஞ்சாங்க. ஒரு சமூகம் அழிந்து மோசமா போகும், அல்ல நபியை இறக்கி எச்சரிக்கை பண்ணுவான், கவனமா இருங்கடா, இந்த பெரும்பாவத்தை நீங்க மூழ்கிட்டு இருக்கீங்க, ஏகத்துவத்துக்கு எதிராக போறீங்க, இந்த பாவத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு என்று அந்த எச்சரிக்கை செய்கிற வேலை நபிமார்கள் செய்தார்கள். எச்சரிக்கை அவள் கண்டுகொள்ளாத மீறிய வரம்பு மீறிய அல்லாஹ் என்ன சொன்னான்னா, அவங்களை நான் அழிச்சிருவோம், இதுதான் நடக்கும். அந்த பெண்ணுக்கு எச்சரிக்கை மணிகள் தான் ஒழிய அந்த பெண் நினைக்கிறான் நம்மளை கேவலப்படுத்துறானுங்க, என்ன நினைக்க அப்படின்னா என்னை கேவலப்படுத்துறானுங்க. அவளெல்லாம் யாரும் கேவலப்படுத்தல, எந்த பெண்ணையும் நாம் கேவலப்படுத்த அதிகாரம் நமக்கு கிடையவும் கிடையாது. மாறாக அவள் பொதுவெளிக்கு வந்துட்டா, நல்லா கேளுங்க, காசு கொடுத்து சினிமா பார்க்குறவங்க கூட ஒருத்தன் படம் நல்லா இருக்குமா,
ஒருத்தன் படம் நல்லா இல்லம்மா, ஒருத்தன் எவன்டா அந்த படத்தை எடுக்க சொன்னான்னு கேட்பான். 3 கொஸ்டின் வரும். வருமா வராதா? சினிமாவில் கூட இதே தான் அந்த பெண்ணுக்கும். ஏமா நீ ஏமா ஆடுறது ஒருத்தன் கேட்பான். ஒருத்தன் நல்லா டான்ஸ் பண்ண அழகா இருக்கம்மா, மாமி நீ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் எழுதுறான். அசிங்கமா இருக்கு, நம்மளே வாயில சொல்ல முடியாது. ஒருத்தன் நல்லா இல்லைங்கிறான், ஒருத்தன் வேண்டவே வேண்டாங்க. இது சினிமாவில் காசு கொடுத்து பார்த்தா நடக்கும். நீ சினிமாவோட ஒரு அங்கம் தான் இந்த ரீல்ஸ் போட்டு ஆடுறது. இந்த மொபைல் ஃபோன் எங்க கொண்டு விட்டு முஸ்லீம் பெண்களை எங்க கொண்டு விட்டுச்சு? கல்வி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற பிள்ளத்தின் அறிவும் திறமையை வச்சுட்டு இஸ்லாத்தை ஃபோக்கஸ் பண்ணி அல்லாஹ் நான் யாரு, மறுமை நான் யாரு, தூதன் யாரு, அல்லாஹ்வுடைய மகத்தான படைப்புகள் என்ன, அல்லாஹ் இன்னஃபி ஹல்கி சமாவாதி வல்லர் வஹ்திலாஃபி லைலி வன்னஹார் ஆயாத்தி ஊலில் அல்பாப் அல்லதீன யதுகுருல்லாஹ் கியாமன் வகூதுன் அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரு ஃபி ஹல்கி சமாவாதி வல்லர் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகீனா அதாபன்னா. அல்லாஹ் சொல்ல, வான பூமி படைக்கப்பட்டது போல இரவுகள் மாறி மாறி சிந்திக்கிற சமுதாயத்துக்கு போல அச்சாட்சியில் உண்டு. பயங்கர அச்சாட்சி. சிந்தி மொபைலை தூக்குனியா தூக்கி வச்சு பாரு, அல்லாஹ் எப்படிலாம் அல்ல படைப்பை பண்ணிருக்கான்னு சொல்லி பாரு. அப்படி பார்க்கமா? அப்படி அத்தாட்சிகளை தேட வேண்டிய சமுதாயம் எங்க போயிட்டு டைம் பாஸ், நேரத்தை கடத்துகிறோம். பொழுதுபோக்கு, ஜஸ்ட் ஃபன், ஜஸ்ட் சிரிப்பு, மனசு சரியா, சின்ன சாங்ஸ், மெலடி சாங், நைட் மெலடி. அவன் சொல்ல என்ன கொடுப்பான், ஐடியா கொடுப்பான். ராத்திரி தூக்கம் வரவில்லையா, நம்மளால என்ன ஒழு செஞ்சுட்டு 2 ரக்கா தொழுது படுமா, அவன் ஐடியா கொடுப்பான். வரவில்லையா, நீங்க நிலை செய்யுங்க, நல்ல கை காலில் வெண்ணி வச்சு கழுவிட்டு லைட்டா இளையராஜா 80s பாடலை போட்டு படுங்க. அப்படியே நேர கபருன்னு நரகத்துக்கு போயிட வேண்டியதான். கடைசி வார்த்தை என்னவா இருக்குன்னா, இளையராஜா சாங்கா டிங் டிங் அடிச்சு உள்ள போயிட வேண்டியதான், கபருக்குள்ள போயிட வேண்டியதான். இதைத்தான் சொல்லி கொடுப்பான். நல்லா கேளுங்க. மொபைல் நம்மளோட மைண்ட் அடிக்ஷன் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் மேல அடிக்ஷன். இது டேஞ்சரஸ் வேர்டு. அடிக்ஷன்ங்கிற வார்த்தை ஒரு முஸ்லீமுக்கு யாருக்கு தெரியுமா? அவன் படைத்தவனுக்கு மட்டும்தான் அடிக்ஷனா இருக்கணும். அவனுடைய கட்டளைக்கு தான் அடிக்ஷன், அல்லாஹ்வுடைய கமாண்டுக்கு தான் ஒரு முஸ்லீம் அடிக்ஷனா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு முஸ்லீம் சர்ச்சை இல்லாம தற்காலிகமாக நான் எல்லாமே பண்றேன்னு நினைச்சா, நீங்கள் தப்போதற்கு சைத்தான் விடுகிற வலை இருக்குல்ல, நீங்களும் நானும் கேர்லெஸ். மார்க்கத்தை பின்பற்றுல கேர்லெஸ். ஆனா சைத்தான் 24 hours இயங்கிட்டு இருக்கான். டெய்லி அவன் ஃபாலிங் எங்க இருக்கு? கடல்ல இருக்கு, சேனையில இருக்கு. டெய்லி ஃபாலிங் இருக்கு. ஃபாலிங் தெரியுதா? ஃபாலிங் பரேடு. காலையில போலீஸ் மார்னிங் பரேட் எடுத்தால, மிலிட்டரி பரேட் காலையில மார்னிங் பரேட், அட்டெண்டன்ஸ் பரேட், அது மாதிரி டெய்லி ரொட்டீனா. நம்ம மார்னிங் பரேட் ஃபஜ்ருக்கு போனதே கிடையாது. எதுக்கு போனோம்? தொழுதான முஸ்லீம் ஆயிரோமே. நமக்கு மார்னிங் பரேட் இருக்குது. ஒரு மூமினுடைய ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய ராணுவத்தை சேர்ந்த ஹிஸ்புல்லா ஃபர்ஸ்ட் மார்னிங் பரேட் எடுத்து தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகை. அறிவு இருந்தா வரட்டும். ஈவினிங் பரேட் எடுத்து தெரியுமா? மகரிப். இதெல்லாம் புரியாது. நம்ம ஹிஸ்புல்லா அல்லாஹ்வுடைய சேனையை மறந்துட்டோம். ஆனா மிலிட்டரி ஃபோர்ஸ்ல அது இருக்கு. ஆனா யாருடைய சேனையில் இருக்கு? சைத்தானின் சேனையில் இருக்கு. காலை ரெகுலரா அவன் சமுத்திரத்தில் தன் சேனையை குண்டு கூட்டி தான் என்ன செய்யறான்? ஒவ்வொரு நாளும் டியூட்டி அண்ட் ரிப்போர்ட்டை வாங்குறான். ரிப்போர்ட்ஸ் கலெக்ஷன் ஆகுது. என்னப்பா பண்ணிருக்க? பொண்டாட்டி இப்படியே கோர்ஸ் பண்ணிட்டேன், இவனை வியாபாரத்தை நாசம் பண்ணிட்டேன், இவனை சோழி முடிஞ்சு மொபைலை கையில கூட செப்பன பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே கடை, பாட்டு கட்டிக்கிட்டே கடை என்று சோழியை முடிஞ்சு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். இவன் யாருக்கு நேர்வழி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அல்ஹம்து சூரா ஓதி கடைசியில அர்த்தம் தெரியாம ஓதி ஆமீன் தெரியாம அர்த்தம் தெரியாம கடைசி நிமிட்டான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்க்கு வழி தெரியாம அல்லாஹ் யாரை கொண்டு ஆகக்கூடாதுன்னு கேட்க சொன்னானோ அந்த வழி தவறிய கூட்டத்தும் கோபத்துள்ள கூட்டம் எதை தூளா பயன்படுத்தி சமூகத்தை வழிகெடுக்கிறான். அவன் தானே வழிகெடுக்கிறான். யூதன் நஸ்ரானி தானே வழிகெடுக்கான். இந்த யூடியூப் மூலமாக என்னத்தை வழிகெடுக்கிற யார்? அவன் தானே. அதனுடைய கடைசி வழிகேடாக நம்ம ஆயிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை பாதுகாக்கட்டும். தொழுகை, ஈமான், இறை நெருக்கம், இறை தியானம், பாவ மன்னிப்பு. எங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா இதயத்துல கண்ணீர் எப்பங்க வரும்? தௌபாதன் தாயிபுனல் ஆபிதுன் ஹாபிதுன் சாயிகுன் ராக்கிகுன் சாஜிதுன் ஆமிரன் பில் மௌத் ஃபன்னாஹுன் அனில் முன்கர் ஹாஃபிதுன் குதுதில்லா பஸ்ரில் மூமின்கள். எடுத்தவனே அல்லாஹ் பஸ்ரில் மூமின்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். யாருக்கு தெரியுமா? எடுத்தவன்ல தாயிபுல் பாவ மன்னிப்பு தேடுறாங்க. பல்ல காட்டிக்கிட்டே இருந்த மொபைலை பாடி எவனுக்கு அழுக வரும்? அல்லாட்ட பாவத்தை நினைச்சு அழுக வருமா? பாட்டு கேட்டிருந்த பாவத்தை நினைச்சு அழுக வருமா? நம்ம செஞ்ச பாவத்தை சிந்திக்கிறதுக்கு எப்படா நேரம் வரும்? திருக்குர்ஆனை ஓதினான், சுஜூதில் நீண்ட இருந்தால் நம்மை பற்றி அழகு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான்பா. அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிய. சரி நிறைய தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் இந்த கண்ணீரையும் பார்த்துக்க, நான் பாவ மன்னிப்பு தேடிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கா? மொபைல் நம்மளை விட்டு தூரம் எடுத்துட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்கொடையாக தந்ததை தவறாக பயன்படுத்தியதுக்காகவே நம்ம குற்றவாளியாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை, என்னையும் உங்களையும் குடும்பத்தாக உலகமாக இறை நிலைக்காக அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவானாக, நிலைத்திருக்க செய்து மன்னிக்கும் செய்வானாக. வாஹிர் தவானா.